ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் பற்றி தான் பேச போகிறேன். நார்மலாகவே நமக்கு சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும் ஒரு லெட்டர் இல்லை ஒரு வேர்ட் சொன்னாங்க அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். நம்மளும் அதிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. எஃப்எம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிர்வெண் மாற்றம். இப்போ எஃப்எம்மோட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு மேபி நிறைய பேர்த்துக்கு எஃப்எம் பற்றி முழுசாக தெரியாது. ஏன்னா அவங்க வந்து நார்மலாக ஒரு சாங்ஸு அவங்க ஃபோன்லேயே சாங்ஸ் கேட்டுக்கிறது அப்படியே போயிடுவாங்க. பட் இதே வந்து நீங்கள் 80s ஜென்ரேஷன் இல்லை 90s கிட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்எம் வந்து அவங்களோட வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு பெரிய அங்கமாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து 90ஸ்ல எல்லாருமே ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாம் ஒட்டுக்கா வந்து ஏதோ ஒரு வீட்டில் ரேடியோ இருக்கும். அவங்க ரேடியோ வச்சு அவங்களோட அதுலேருந்து வர சாங்ஸ் கேட்டுட்டு நியூஸஸ்லாம் கேட்டுட்டு நிறைய கதை சொல்லுவாங்க. அப்போல்லாம் ரேடியோவில் வந்து ஒரு படத்தோட கதையவே வந்து ஃபுல்லாக அவங்க அந்த அவங்களோட குரல்லையே அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த எமோஷன்ஸை வச்சு. அதெல்லாமே உட்காந்து கேட்டுட்டு அவங்க ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக 90s கிட்ஸ் ஆகட்டும் 80s கிட்ஸ் ஆகட்டும் அந்த ரேடியோ கூட அவ்வளோ கனெக்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டு பார்த்தாலுமே அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியோடு அவங்க சொல்லுவாங்க அந்த ஸ்டோரிஸ்லாம் நம்ம கேட்டு பார்த்தா. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுமே அப்படி நிறைய பேர்த்துக்கு தெரியலனாலும் கிராமத்து சைட் போய் கேட்டுட்டீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய பேர் அந்த 2K ஜென்ரேஷன்ஸுமே வந்து எஃப்எம்ல சாங்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், நியூஸஸ் கேட்குறதா இருக்கட்டும் நிறையாவே கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காரில் போகும்போது நம்ம அந்த ஏரியாவில் வந்து என்ன இப்போ ஏதாச்சும் சம்பவம் நடந்தால் டக்குன்னு எஃப்எம்லேருந்து அவங்க அந்த நியூஸ்லாம் கேட்குறதாகட்டும், ஒரு ஒர்க் விஷயம் ஏதாச்சும் வேகன்சிஸ் இருந்தாலுமே வந்து இப்போ இருக்க ரேடியோஸ் எஃப்எம் வச்சு அவங்க நிறையா வந்து கற்றுக்குறாங்க. நிறைய இடத்துக்கு வந்து அவங்களோட வேலை வாய்ப்பை பற்றி தெரிஞ்சாலுமே நிறைய இடத்துக்கு போய் அதை அந்த நியூஸை வச்சு அவங்களோட ஒர்க்குமே அவங்க தேடிக்கிறாங்க. அப்படியே வந்து எஃப்எம் அப்படிங்கிறத ஒன்று வந்து அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அவங்க எமோஷன்ஸை மாற்றுறதுக்காகட்டும், இப்போ டக்குன்னு ஏதோ ரொம்ப சோகமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னா எதிர்பாராதமா ஒரு சோகப்பாட்டு எஃப்எம்ல வந்தாலுமே அவங்க அது கூட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கு நிறைய பீப்புள் கூட எஃப்எம். அவ்வளோதான் இப்போ வரைக்கும் டாபிக். ஸோ எஃப்எம் இசையோடு செய்தியும் கேட்டு மகிழ எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க.